தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைக்கும் தொடரான பயணத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் கொழும்பு 2 கொம்பனி தெரு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகளைச் சேர்ந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கான கற்றல் உபகரணங்கள் இன்றைய நாளிலே பகிர்ந்தளிக்கப்படுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான ஒரு அழிவு முதல் தடவையாக வந்திருக்கு. சுனாமியில் இல்லாத அழிவு, அதற்கு பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏற்படாத ஒரு அழிவுங்கிற காரணத்தினால தான் இத்தனை மக்களும் எல்லா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு முடிந்த வரைக்கும் வெள்ளம் வந்த நேரத்திலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களுக்காகவும். ஏன்னா இது எதுவும் எங்களுடைய பணம் கிடையாது, பொதுமக்கள் தரக்கூடிய பணம். கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் சகோதரர் அனாஸின் வேண்டுகோளுக்கு இணங்க ஷார்ட் நியூஸ் குழு, அதே போன்று கொம்பனி தெரு SIPL குழு இணைந்து இன்றைய இந்த நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நாடளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய தனவந்தர்கள், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய தனவந்தர்கள், அதே போன்று மக்கீன் புக் ஷாப் ஆகியோரின் அனுசரணையோடு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த இடத்திலே சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். உண்மையிலே அல்லாஹ் இந்த ஒரு நன்மையான காரியம் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க எல்லாத்துக்கும் பரக்கத்தையும் கொடுக்கணும், அதே மாதிரி சக்தியும் தைரியத்தையும் கொடுக்கணும். எங்களோட சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. இப்படியாவது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று தந்தது, உதவி செய்தது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது எங்களோட பிள்ளைகளுக்கு. இது ஏன்னா படிப்புக்குரிய விஷயத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைகள் பாடசாலைக்கு வரக்கூடிய சூழலை உருவாக்கி தந்துடுறதுக்கு அல்லாஹ்க்கும் அவங்க அதே மாதிரி இதை தந்த அனஸ் மந்திரி துமாக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணின எல்லாத்துக்குமே நான் நன்றி செலுத்துவதாக இருக்கிறேன். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, என் லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.